ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டலை வருகிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகள் எங்கள் வார்த்தையும் தேவனும் நித்திய ஜீவனுமானவருமாகிய எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரும்படியாய் தேவரீர் தந்த பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆவியானவரே, 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 கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்மை அழைக்கிறோம். நீரே வருவீராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு கூட பேசும், வழிநடத்தும், எங்களை போஷியும் ஆண்டவரே. உன்னதத்தின் மன்னாவினாலும் ஜீவ தண்ணீரையும் ஆண்டவரே நாங்கள் போஷிக்கவும் பருகவும் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வாரும் ஆவியானவரே, தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறமானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினால என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. எங்கள் தகப்பனுடைய நாமமும் வார்த்தையும் இரத்தமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய அபிஷேகங்களும் கிருபா வரங்களும் சாரமும் சத்துவமும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் பலனும் அன்பும் என்னையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நம்மை ஓய்வு நாளிலே கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தம், ஏதோ ஒரு விதத்தில் நாம் தகப்பனுடைய சன்னிதானத்தில் காணக்கூடாதபடி போகாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை பாராட்டியிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அது உங்களுக்கு சிலருக்கு அற்பமாய் தெரியலாம், அல்லது அது விசேஷித்த விதமாக சிலருக்கு இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் இருப்பது நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிற நமக்கு அந்த போராட்டத்தில் நீதியான வெற்றியை கர்த்தருடைய கரத்தினாலே கிடைக்கும். அனுதினமும் போராட்டம்தான், இல்லைன்னு யாரும் சொல்லலாம் முடியாது. அதிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அந்த போராட்டத்தில். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் கர்த்தரோடு கூட இருந்தால் நலமாக இருக்கும். காண்பதற்கு வெற்றி கிடைக்காதது போல இருக்குது, ஆனால் வெற்றி அவரிடத்துலேருந்து தான் வருது. நாம் படுகிற சகல பிரயாசத்தினுடைய பலன் அவரிடத்துலேருந்து தான் வருது. அவரை தவிர்த்து நாம் படுகிற சகல பிரயாசத்தின் பலனில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு படி விதைத்தா காப்படி கூட வராது, காப்படி கூட வராது. கர்த்தருடைய நாமத்தினாலே அவரோடு கூட அவர் சொல்லியபடி விதைத்தால் ஒரு படி என்பது 10 படியாக வரலாம், 100 படியாகவும் வரலாம். அது அவர் மட்டுமே அதை செய்யக்கூடியவர். இன்றைய அளவிலே பார்த்தால் அவர் செய்த மாதிரி தெரியல, ஆனால் அவர் செய்து வைத்ததை நிச்சயம் தருவார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தருவார், நிச்சயமாக தருவார். சத்துருக்களுடைய கொண்டாட்டங்கள் களி கூறுதல்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்குத்தான், கொஞ்ச காலத்துக்குத்தான். ஆனால் அந்த கொஞ்ச காலம் அநேக காலம் போல காணப்படுது. ஆனால் அது வேதத்தின்படி கொஞ்ச காலம், அது நிலைத்திராது, அது அவராலே அழிந்து ஒளிந்து போகும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நன்மை செய்வார் என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின்படி 1 to 7 வரைக்கும் வாசித்து பார்த்தால் அதில் 7ஆம் வசனத்திலே கர்த்தராகிய தேவன் அதை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நான் கட்டாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்.
என்னென்ன விதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாம் அவரோடு கூட அவரை பின்பற்றி செல்ல முடியும், பின்பற்றி செல்ல முடியும். அனுதினமும் அவரை பின்பற்றி செல்ல முடியும். அதில் வருகிற சில தொய்வுகளை எல்லாவற்றையும் அவர் சரி செய்து தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தி நிலைநிறுத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல் வாக்குகளை, நல் விசேஷங்களை, நல் வாக்குத்தத்தங்களை, நல் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவன் அவருக்கென்று அவருக்காகவே அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். தேவன் அநேகரை அழைக்கிறார். அதிலே தெரிந்து கொள்ளுகிறவர்கள் வெகு சிலர் தான், வெகு சிலர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள். இந்த தெரிந்து கொள்ளுகிறவர்களாலே தெரிந்து கொள்ளுகிறவராலே நமக்கு விசேஷமே தவிர அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எந்த விசேஷமும் கிடையாது. அவர்களை தெரிந்து கொள்ளுகிற நம் தேவனாகிய கர்த்தரே விசேஷமானவர். கர்த்தர் ஒருவரே விசேஷமானவர். அவராலே அவருடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலே அவருடைய பிள்ளைகளோடு கூட அவர் கடைசி பரியந்தமும் வர உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்றைக்கும் அவர் சதா காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். நம்மோடு கூட வாழ்விலே வருகிறவர்கள் கொஞ்சம் காலத்திலே சில பயனுள்ளதாய் காணப்படும், சிலது பயனில்லாததாய் காணப்படும். நம்மோடு கூட பயணம் செய்கிறவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நல்ல ஆலோசனைகளைப் போல தற்காலத்தில் காணப்படும். ஆனால் அது நல்ல ஆலோசனைகளாக இருக்காது, நல்ல ஒரு திட்டமிடுதலாக இருக்காது, நல்ல ஒரு திட்டமிடுதலாக காணப்படும். ஆலோசனைகள் எல்லாம், யோசனைகள் எல்லாம் பிரமாதமாக காணப்படும். ஆனால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வச்சிருக்கிற நல்ல ஆலோசனைகள், யோசனைகள், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நல்ல எண்ணங்கள், நினைவுகள், தீர்மானங்கள், திட்டங்கள் சகலமும் அவராலே, அவருக்குள்ளே அது என்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்குது. அவரை போலவே அவரிடத்திலிருந்து வருகிறவைகள் அவராலே நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவர் அதை பின்பற்றி கடந்து வந்தால், அதன்படி செய்தால் நிலைத்திருக்க கூடும், நிலைத்திருக்க முடியும். அவர் சொன்னவைகள், அவர் சொன்ன ஆலோசனைகள், யோசனைகள், அவருடைய சகல திட்டமிடுதல்களும் நம் வாழ்வில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நிறைவேறும். மனுஷனால் திட்டமிடுகிறவைகள், ஆலோசனைகள் எல்லாம் நம்மை வழிநடத்தி கொண்டு போய் நடுவழியில் கொண்டு போய் நிறுத்தி விட்டுரும். நடுவழியில் திக்கு தெரியாதபடி, திசை தெரியாதபடி திக்கும் காடி நின்று விடுவோம். கடைசியில் பார்த்தா சொன்னாலும் இருக்காது, நம்மளும் கடைசியில் இருக்கவும் மாட்டோம். ஆனால் வழி நடத்துகிற தேவனோடு கூட நாம் வழி நடத்தப்படுவோமானால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயிக்கிற கிருபைகளை தருவார், ஜெயிக்கிற கிருபைகளை தருவார். தேவன் தராத ஆலோசனைகளிலே, யோசனைகளிலே நாம் அடியெடுத்து வைக்கும்போது, அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அதிலே மிகுந்த போராட்டங்கள் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர அந்த போராட்டம் ஓயாது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைப்படி, யோசனையின்படி, வழி நடத்தலின்படி, திட்டத்தின்படி அடியெடுத்து செய்கிற காரியங்களிலே மிகுந்த போராட்டங்களும் உபாதைகளும் வேதனைகளும் பெருகி வந்தாலும் கூட அவைகள் ஒரு நாளிலே காணாமல் போய்விடும். ஏனென்றால் அவைகள் தேவனுடையது, அவைகள் தேவனுடையது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 29. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி
உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமாம், இது கடந்த சில வாரங்களாய் பார்க்கிறோம். தேவன் தெரிந்து கொள்கிற விதங்கள் ஒவ்வொரு விதங்களை குறித்து அதில் போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25லேருந்து 36. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இதில் பவுல் இதை எழுதியிருக்கிறார். இதில் நிறைய தேவ ரகசியங்களும் இருக்கிறது. கடைசி கால ரட்சிப்பை குறித்தும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. 25ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கடைசி காலத்திலே புறஜாதியார்களை அவர் ரட்சிக்கும்படியான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை எப்படி ரட்சிக்க வேண்டும், ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பே கிடையாது. கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய வழி இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒரு விண்ணப்பமும் ஜெபமும் போகவே போகாது. ஒரு கண்ணீரும் எட்டாது. ஒரு உபவாசமும் அங்கீகரிக்கப்படவே படாது. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும்படி அப்படி என்று சொன்னால், யூதர்களை தவிர்த்து இஸ்ரவேலில் உள்ள யூதர்களை தவிர்த்து மற்ற புறஜாதியார்கள் யாவரையும் ரட்சிக்கிற அந்த நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுடையதாய் இருக்கும். அது யார்? அது யூதர்கள். அந்த யூதர்களை எப்படி சொல்லுகிறார்? 26ஆம் வசனம், இந்த பிரகாரம் இஸ்ரவேலில் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று. கடைசி காலத்திலே யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யூதர்கள் கர்த்தராலே ரட்சிக்கப்படுவார்கள். அந்த மகத்தான காரியத்தின் திட்டத்தின் இரகசியத்தை
அவர் தமது கரத்தில் வைத்து நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்த ஜனம். புறஜாதியார் நாம தான், அவர்கள்தான் சொந்த ஜனம். கர்த்தருடைய இரத்தத்தினாலே, ஜீவனாலே, கல்வாரி உயிர்த்தெழுதலின் புண்ணியத்தினாலே நம்ம யாவரையும் அவரிலே, அவர் மந்தைக்குள்ளே சேர்த்து கொண்டார். நம்மை மன்னித்து கழுவி சேர்த்து கொண்டார். அந்த விலையேற பெற்ற தேவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் எல்லாமே நம்மால் அவ்வளவு ஈஸியாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. 33, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆராய முற்படுகிறவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அவர்கள் எவ்வளவு ஆராய்ந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் நடத்தும் வழிகளை ஆராய்ந்தால் அவைகளை அறிய முடியாது. ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆராய்ந்தாலும் அதன் வழியை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், வழியாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அவர் தம்முடைய பிள்ளைகளிலே தம்முடைய பணிகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும் என்பதை அவர் கரத்தில் வைத்து நடத்துகிறதுனாலே. 34, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலம் அவராலும், அவர் மூலமாகவும், அவருக்காகவும் இருக்கிறது. நாம் இருப்பது, தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது அவருக்காக. அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்காக என்று வரும்போது நம்முடைய விருப்பம் என்று ஒன்று அதிலே இல்லை. நம்மளுடைய விருப்பம் என்று எதுவுமே அதிலே இல்லை. உற்று நோக்கினால், உற்று பார்த்தால், கூர்ந்து கவனித்தால் சகல விருப்பமும் அவருடையதாக இருக்கிறது. நமக்குள்ளே அவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற விருப்பத்தை, அவருடைய விருப்பத்தை நமக்குள்ளே வைத்து நம்மை ஜெபம் செய்கிறார், நம்மை விண்ணப்பம் செய்கிறார், நம்மை வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய விருப்பம் நல்லது அல்ல, அவருடைய விருப்பத்தை நமக்குள்ளே வைக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் பல இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு எது நல்லது என்பது அவருக்கே தெரியும். மோசேயுடைய பெற்றோர் ஜெபம் செய்கிறார்கள். என்னவென்று, ஆண்டவரே எங்களுக்கு பெண் பிள்ளையை தாரும் என்று. எங்களுடைய விருப்பம், எங்களுக்கு என்ன தாங்கன்னு, பெண் பிள்ளையை தாங்க என்று கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள். அவர்கள் நல்ல விசுவாசிகள், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவருடைய பெற்றோர் பிரியமானவர்கள். ஏற்கனவே ஒருவர் இருக்கிறார், ஆரோன் அவர்களுக்கு மகனாக. மீரியாம் ஒரு மகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதை கேட்கிறார்கள்? எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள்? சொல்லுவோமே, அது ஏன் பயம்? இருக்கிறதே இங்கே பெண் பிள்ளைங்க தான் எல்லாரும். எதை தான் கேட்கிறார்கள்? பெண் பிள்ளையைத்தான்
கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அக்காலத்திலே பார்வோன் யாரு? பார்வோன் அங்கே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை, யாருடைய பிள்ளைகள்? எபிரேயருடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி கட்டளை கொடுத்திருந்ததுனால ஆண் பிள்ளை பிறந்தால் கட்டாயம் கொலை செய்து போடுவார்கள், நதியிலே தூக்கி வீச கட்டளை கொடுத்திருக்கிறபடினாலே நமக்கு பிள்ளை உண்டானால் நிச்சயமாக பையன் பிறந்தால் கொன்று போட்டு விடுவார்கள். அதற்கு பதிலாக அன்றைக்கு அநேகர் எதை விரும்பினார்கள்? பெண் குழந்தையை தாரும் என்று தான் விரும்பியிருப்பார்கள். அதிலும் இவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமான தேவ விசுவாசி இவர்கள் 2 பேருமே. விடாய்ப்பிடியாய் இவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் பிறந்தது பையன், ஒரு ஆண்மகன் பிறக்கிறார். எவ்வளவு நோக்கி ஆண்டவரே உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட நாங்கள் உபவாசித்து கதறி உங்களுடைய சமூகத்தில் கேட்டோம். ஆனால் கொடுத்தது எதை கொடுத்துட்டீங்க? ஆண் குழந்தைய கொடுத்துட்டீங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியத்துக்காக அங்கே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை இரட்சகனாக மீட்டு கொண்டு வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் அந்த ஆண்மகன். அவர்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய மகா விசேஷத்தமான மேன்மையான காரியத்தை செய்கிற ஒரு மகனை கர்த்தர் அருளி செய்திருக்கிறார் என்று. உன்னதமானவருடைய உன்னத விருப்பம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை லட்ச ஜனங்களை வழிநடத்தும் ஒரு நல்ல தலைவனாக தேவனுக்கு பிரியமான மகனாக தலைவனாக உலகம் போற்றும் நல்ல ஒரு தேவ பரிசுத்தவானாக அப்படிப்பட்ட விசேஷித்த மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது. ஆனால் அவர்கள் கேட்டது சொற்பம். என்னதான் கேட்டார்கள்? அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் என்ன கேட்டார்கள்? பெண் பிள்ளையை கேட்டார்கள். நம்மில் அநேகர் பலவிதமான விருப்பங்களை கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டிருப்போம், பல காரணமாக கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் அதை தவிர்த்து ஆண்டவரே உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேற இடம் கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தில் இடம் கொடுக்குறோம். ஐயோ, உங்கள் விருப்பம் தானே, ஏசப்பா விருப்பம் தானே இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் விருப்பமாக சொல்கிறோம், நம்ம சொந்தக்காரன் விருப்பமாக சொல்கிறோம். இல்லை, உங்கள் விருப்பத்துக்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. பிறகாலே அவர்கள் மோசேயுடைய பெற்றோர் ஒருவேளை இருந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவரை எடுத்து பயன்படுத்தின கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்ததை பார்த்திருப்பார்கள் இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய விருப்பம் கிடையாது, தேவனுடைய உன்னத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நலமாயிருக்கும். நம்முடைய விருப்பங்களில் பின்னாக வரப்போகிற கண்ணிகளும் வலைகளும் சுருக்குகளுமே நம்மளுடைய விருப்பங்கள் கண்ணிகளையும் வலைகளையும் சுருக்குகளையே கொண்டு வந்து நிறுத்திடும். நம்மளை இறுக பிடிச்சிடும். விருப்பம் நிறைவேறிற்று, ஆனால் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறாது. கர்த்தருடைய நோக்கம் சித்தம் நிறைவேறாது. கர்த்தருடைய நோக்கமும் சித்தமும் அவமாகி போவதை பார்க்கிலும் நம்முடைய விருப்பம் அவமாகி போய் கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறுவது மகத்தான வெற்றி. 2 ஆமென் தான் வந்தது. 2 ஆமென் தான் வந்தது.
நம்மளுடைய விருப்பங்கள் மிக சிறந்ததாக நமக்கு தோன்றும், ஆனால் அது சிறந்ததே கிடையாது. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம்தான் சிறந்தது. ஆமென். இருந்த விருப்பம்தான் சிறந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசைகளிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரந்தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவ்வளோதான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த சப்ஜெக்ட் நமக்கு சில மெசேஜ்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு இதை சொல்லியிருக்கிறார். இந்த வேத வசன அதிகாரத்திலிருந்து நம்மோடு கூட தகப்பன் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த சம்பவத்துக்கு முன்பதாக, இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு சம்பவத்துக்கு முன்பதாக என்ன நடந்தது என்று பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதுக்கு பின்புதான் அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள ஒரு இடத்துக்கு வர்றாங்க. கர்த்தராகிய தேவன் இந்த படகிலே அவர் படுத்து நித்திரையாய் இருக்கிறார் என்று தான் அது போடப்பட்டிருக்கிறது. தலையணை வைத்து அவர் படுத்திருக்கிறார் என்று. அவர் தூங்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? பலத்த சுழல் காற்று உண்டாகி, பலத்த சுழல் காற்று உண்டாகி, கர்த்தர் ஒரு இடத்துக்கு போகணும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனை விடுவிக்கும்படியாய் சத்ருவின் பிடியிலிருந்து, அநேக பிசாசுகளின் பிடியிலிருந்து, பலவிதமான கொடூரமான குணங்களை உடைய, ஆவிகளை உடைய கட்டுகளிலிருந்து அந்த மகனை விடுவிக்கும்படி, செய்வனை மந்திர சூன்யத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படி, அவனுடைய கொடூரமான நிலைமையிலிருந்து அவனை விடுவிக்கும்படி அவனுடைய தகப்பனும் தாயும் கேட்டுக்கொண்டதுனால கர்த்தர் அந்த இடத்துக்கு கடந்து வரார். அவன் தகப்பனும் தாயும் கேட்டுக்கொண்டதுனால அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார்? கடந்து வரார். இல்லை, அவனுடைய தகப்பனும் தாயும் எங்கேயோ, அந்த தகப்பனும் தாயும் அவன் கூட பிறந்தவர்களும் அவன் இந்த மகனை தேடினார்களா அல்லது தேடி இருக்கக்கூடும். ஆனால் அவர் எங்கு இருக்கிறார், என்ன நிலையில் இருக்கிறார், என்ன நிலைமையில் இருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறாரா, உயிரோடு கூட இல்லையா என்கிற தெரியாது. இப்படி பல வருடங்களாய் இல்லை, அட்ரஸே இல்லை. தகப்பனும் தாயும் தேவனை நோக்கி அபாயமற்றிருக்க கூடும், கர்த்தரை நோக்கி அழுது ஜெபித்திருக்க கூடும், கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டிருக்க கூடும். அவர்கள் இதில் போடப்பட்டிருக்கிறபடி தெக்கபோலியங்கிற நாட்டிலே இந்த மகனுடைய தகப்பன் தாய் உடன் பிறந்தவர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக விசாரத்தோடு கூட தேடி இருப்பார்கள், அந்த தேசத்திலே தேடி இருப்பார்கள், தங்களால் இயன்ற மட்டும் செலவு செய்து தேடி இருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர் இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு முதல்ல தெரியணும். பிறகு என்ன நிலையில் இருக்கிறார், எங்கே இருக்கிறார்ன்றதா தெரியணும். எந்த வகையிலையாவது ஒரு தகவல் தெரியணும், ஒரு செய்தி தெரியணும். எந்த வகையிலும் இல்லை. இந்த மகன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் என்று நீங்களும் நானும் யாருமே சொல்லவே முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் என்று சொல்ல முடியாது. காரணம் பின்னாக இருக்கு. என்ன இருக்கு காரணம்? அவனுடைய குடியிருப்பு கல்லறை. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். குடியிருப்பு கல்லறை, பிரேத கல்லறை. அடுத்தது சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி. ஒரு உறுதியாக இருக்கிற ஒரு நல்ல 10 மடிப்புள்ள ஒரு நூலை நம்ம பிடிச்சி இழுத்தாலே ஆறாது. நான் சங்கிலி டக்குன்னு கட்டாகுதுன்னா அப்போனா எவ்வளோ பலம் இருக்கும். அது எந்த பலம்? தேவ பலன் அல்ல, பிசாசின் பலன். என்ன பலன்? பிசாசின் ஆவிகளுடைய பலத்தில் அது எல்லாம் சங்கிலிலாம் டப்புன்னு எகிருது. அவனை அந்த கட்டியிருக்கிற கட்டிலிருந்து எகிருது. அப்போ சங்கிலியில் கட்டப்படுகிற அந்த அவனை ஒருவனாலும் கட்ட முடியல. அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து
விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, யார் மகனோ, எந்த தேசத்தானோ, எந்த இனத்தானோ, எந்த பாஷைக்காரனோ, இது எவன் பத்த பிள்ளையோ தெரியலையே. அவனுங்க செய்த பாவத்தின் வினை. இங்கே ஒருத்தன் பிள்ளையாக பிறந்து இங்கே அவனையும் அடித்து காயப்படுத்தி மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறான், உபத்திரவத்தையும் வேதனையையும் உண்டு பண்ணுகிறான். அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தரை என்ன செய்ய முடியல, போக முடியல, நெருங்க முடியல. இப்படிப்பட்ட பிசாசினாலே பீடிக்கப்பட்ட மகன். இப்படி ஒருவரை நாம் பார்த்து இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஒரு குடியில் வெறிச்சிருக்கிற குடிகாரனாக இருக்கிற ஒரு மகனை பார்த்த நம்மளால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் என்று சொல்ல முடியல இல்லையா? சில விதமான கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவர்களை காண்டால் நமக்கு அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக காண்கிறேன் என்று நம்மால் என்ன பண்ண முடியாது, அட்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மகனை சுத்தமாக சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மகன். ஒருவரும் இவர் மீது அக்கறை செலுத்த பாத்திரவானாக இல்லை. ஏனென்றால் நெருங்க கூட என்ன பண்ண முடியல. ஏதோ ஒரு தண்ணி குடிக்கவோ, ஏதோ அவருக்கு ஒரு உடையை கொடுக்கவோ, ஏதோ ஒரு ஒத்தாசை செய்கிறதுக்கு யாராவது நெருக்கத்தில் போனால் கூட என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட இந்த மனுஷனிடத்தில் போக முடியாது. ஆனால் தேவனுடைய இந்த மகனுடைய பெற்றோருடைய விருப்பம், இந்த மகன் காணாமல் போனவன் எங்கே இருக்கிறான், அவனை தேடி கண்டுபிடித்தால் நலமாக இருக்கும், பிள்ளையை மீட்டு கொண்டு வந்தால் நலமாக இருக்கும். பிள்ளை இந்த நிலையில் இருக்கிறான்னு நிச்சயமாக தெரியாது. அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை நிறைய வைத்திருப்பார்கள். நிறைய விருப்பங்களை இந்த பிள்ளையை குறித்து, பெற்ற பிள்ளையை குறித்து, இந்த பிள்ளையினுடைய வாழ்வை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அவர்கள் பல விருப்பங்களையும் திட்டமிடுதலையும் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒன்று கூட என்ன செய்யலை, பலன் அளிக்கலை. காரணம், தன் பிள்ளையின் மூலமாக அநேக காரியங்கள் நடக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கும் நடக்கணும் என்று விரும்பினவர்களுடைய விருப்பம் நிறைவேறாமல் போவதற்கு முக்கியமாக அதற்குரியவரே இல்லை. தெக்கபோலி தேசத்தில் அந்த மகன் இல்லை. இவர் இருந்த இடத்திலிருந்து தெக்கபோலி தேசம் எவ்வளவு தூரம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சற்று தூரமாகத்தான் இருக்கும். இந்த மகனை விடுவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் கர்த்தரிடத்தில் இருந்தது. இந்த மகனை விடுவிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லலை. அங்கே அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டிருப்பார். ஆனால் யாரும் என்ன செய்யலை, சொல்லலை. சீஷர்களோ யாருமே என்ன செய்யலை, சொல்லலை, விடுவிக்க சொல்லலை. அங்கே ஒருவன் நாங்கள் கேள்விப்பட்டோம், ரஃபி அங்கே போனால் நல்லாயிருக்கும், பாவம் அந்த பையனை விடுவிச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லலை. அவர் உள்ளத்தில் விருப்பத்தை வைத்திருந்தார். தன்னுடைய ஊழிய பணியை நிறைவேறி முடிப்பதற்கு முன்பதாக இந்த மகனுக்கென்று ஒரு நாளையும் வேலையும் என்ன பண்ணி வச்சிருந்தார், குறித்து வச்சிருந்தார். கர்த்தர் என்ன செய்தார், குறித்து வைத்திருந்தார். இதைத்தான் யோபு இன்னொரு விதமாக சொல்றார். யோபு 23ஆம் அதிகாரம்.
13ஆம் வசனம். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவரோவென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார். இப்போ அந்த போட்டில் ஒரு மனமாக இருக்கிறார் தகப்பன். என்னன்னு? அந்த மகனை சொல்லுவான். அந்த மகனை என்ன செய்யணும்? அவர் விடுவிக்கணும். பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கணும். பிசாசின் பிடியிலிருந்து. அது நிறைய இருக்குது, 1 2 இல்லை, 6000 பிசாசு இருக்குதுங்க உள்ள. ஒன்று இல்லை, ஒன்று இருந்தாலே நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று 2 இருந்தாலே வீட்டை 2 ஆக்கிடுவோம். 6000 இருந்ததுன்னா என்ன ஆகும்? 6000 இருந்தால் என்ன ஆகும் நான் சொல்லிட்டு, அப்போ 6000 பிசாசு உள்ள அந்த மனிதனை விடுவிக்கும்படி, ஒருவேளை அவர் இருந்த அந்த பகுதியில் ஒருவேளை பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டவர்கள் வேறு சிலர் யாராவது இருந்திருக்க கூடும். இந்த அளவுக்கு இருந்திருப்பாங்களா தெரியாது, இருந்திருக்க கூடும். ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல்ல இந்த மகன் இருக்கும்படி அந்த கிருபை அந்த பெற்றோருடைய மகனுக்கு கிடைத்தது, கர்த்தராலே கிடைத்தது. அப்போ அவர் ஒரு மனமாக இருக்கிறாரு. அந்த ஒரு மனம் என்ன? அவரை அவரை திருப்ப முடியாது. நீங்கள் திரும்பி போயிடலாம். கடல் கொந்தளிக்குது, திடீர்னு ஒரு சூறாவளி, பலத்த சூறாவளி காற்று வீசுது, படகு அமலத்தக்கதான நிலை உண்டாகுது. அவரோ ஒரு மனமாய் ஒரே சிந்தையாய் ஒரே மனதை உடையவராய் படுத்து தூங்குறாரு. எப்படிப்பட்ட படகு அமலத்தக்க விதத்தில் ஒருத்தரும் யாரும் எப்படியும் தூங்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று. அவர் தூங்குவது போல அவர் பாவனையாய் இருந்திருப்பார். தூங்குவது போல பாவனையாய் இருந்திருப்பார். அப்போ அவரை எல்லாம் எழும்புறாங்க, ஆண்டவரே நம்ம எல்லாரும் காலியாயிடுவோம், நீரும் என்ன செய்கிறாரு? காலியாயிருவீருன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. நமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கர்த்தர் சத்தம் போடுறார், அற்ப விசுவாசிகளே என்று. இங்கு யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ அந்த மகனை விடுவிக்கும்படியாய் ஒரு வேலையை அவர் குறித்து வைத்திருந்தார். அந்த வேலை வந்தது. அவர் புறப்பட்டு அந்த மகன் இருக்கிற பகுதிக்கு புறப்பட்டு வரார். அவர் முடிவு எடுத்துட்டார். அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. அந்த முடிவு அவர் எடுத்துட்டாரு. அந்த எடுத்த முடிவின்படி அந்த நேரத்தில் அவர் கடந்து வராரு. அவர் வந்தால் அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது. ஆனாலும் அங்கே எல்லைகளிலே இருக்கக்கூடிய அத்தனை ஆவிகளும் அவங்குள்ள 6000 ஒரு பக்கம் இருக்குது. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையை அந்த இடத்த எங்கள் இடம் என்று சொல்லி கொண்டு அங்கே துன்மார்க்க ஆட்சி செய்கிற ஆவிகள் எல்லாம் எங்கு வருகிறது? இயேசு கடலிலே பயணித்து வருகிற போட்டுக்கு அடியில் வருது. திடீரென்று என்ன உண்டாகுது? சூறாவளியாய் எல்லாம் கிளப்பிக்கிட்டு வருது. அவர் ஒரு மனமாய் இராதபடி திரும்பி போகணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை அவர் விடுவித்து ரட்சிக்க கூடாது. தேவன் அவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவ சித்தங்கள் நிறைவேறவே, தேவ விருப்பங்கள் நிறைவேறவே கூடாது. தேவனுடைய ரட்சிப்பின் பணியை அவன் செய்யவே கூடாது. நாங்கள் இறுக கட்டினதே. நாங்கள் அவனுடைய வாசஸ்தலம், எங்களுடைய வாசஸ்தலமாக, எங்களுடைய குடியிருப்பாக அவனை வைத்து கொண்டோம். நாங்கள் அவனை விடுவதில்லை என்றும் அவனை விடுவிப்பார் இல்லை என்றும் இருந்தோமே. அதுக்கு என்ன வந்துட்டு வேட்டு வந்துட்டு. அதுக்கு என்ன வந்துட்டு? வேட்டு வந்துட்டு. கர்த்தர் வரார்,
அதை அறிந்து அவைகள் முன்னேற்பாடாக தடை செய்ய வருகின்றன. இந்த பக்கம் பாருங்க, அதில் யோபு கடைசியாக 14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் ஏராளமான காரியத்தை உள்ளே வைத்திருக்கிறார், விடுவிக்கிற மீட்கிற வழிகளை அவர் வைத்திருக்கிறார் என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யோபு தேவனுடைய ஆவியில் எழுதி வைத்த வார்த்தையை தான் உங்களுக்கு இப்போ வாசித்தது. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், 38ஆம் வசனம், கப்பலின் பின்னணத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். இப்படி சொல்லல, குட்டி சாத்தானுங்களே உள்ளே இருந்து ஆட்டம் போடுறீங்களே, எகிரி வரீங்களே அப்படின்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. இறையாதே, திடீரென்று அமைதியாக இருந்த அந்த இடம், அந்த சூழல் திடீரென்று மாறிவிடுகிறது. அப்படி திடீரென்று மாறுமானால் அது யாராலே உண்டாகிறது? அங்கே அமளி உண்டாகிறது, அங்கே கொந்தளிப்பு உண்டாகிறது, அங்கே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், அங்கு பயத்துக்கு ஏதுவான காரியம் மட்டுமல்ல, மரணத்துக்கு ஏதுவான காரியங்களும் அங்கு உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் எழுந்து நின்று அதை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்ற மாத்திரத்தில் அவைகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி எல்லாம் ஓடி வந்துருச்சு. எங்கே? கதறினரே கடற்கரை கிட்ட வந்தாச்சு. இப்போ அவர் இறங்கி வராரு. அவர் யார்கிட்டையும் பேசவும் இல்லை, கர்த்தர் ஒருத்தரிடத்திலும் பேசவும் இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து, எங்கேயாவது அசுத்தாவி, பொல்லாத ஆவி, துன்மார்க்கமான ஆவி, துவேஷ ஆவி, ஆக்கிரமித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற ஆவி ஓடி வருமா? ஆனால் இங்கே ஓடி வருது. எது வருது? பொல்லாத ஆவியும் 6000 ஆவி உடைய ஒரு மனிதன், அதுக்குள்ளே 6000 ஆவி இருக்குது, அதுக்குள்ளே அத்தனை துன்மார்க்கமான சாத்தான் ஆவி அத்தனையும் அங்கே ஆளுகை செய்யுது. ஆனால் தேவன் வருவதை கண்டு அவைகள் ஓடி வந்து பணிந்து கொள்கின்றன. 6000 ஆவி இல்லை, 2000 ஆவியும் இல்லை, 500 ஆவியும் இல்லை, 250 ஆவியும் இல்லை, 50 ஆவியும் இல்லை, 5 ஆவியும் இல்லை, 1-2 ஆவி தான் இருக்குது. 1-2 ஆவி தான் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஓடோடி வந்து தேவனுடைய சமூகத்தை பணிந்துக்கணுமா வேணாமா? ஐயோ, சத்தமே வரலையே. அங்கு இத்தனை ஆவி உடைய ஒரு மனிதன் ஓடோடி வந்து தேவனை பணிந்து, சாஷ்டாங்கமாய் தேவனை பணிந்து கொள்கிறது. தேவனை பணிந்து கொள்ளுது. ஆயிரக்கணக்கான ஆவிகள் உடையது. ஒருவேளை ஒரு சில ஆவிகள் உடையதாய் இருப்போம் என்றால் இதை காட்டிலும் அதிகமாக ஓடோடி தேவனை பணிந்தவன். ஒருவேளை அந்த ஆவியே இல்லை என்றாலும், இப்படிப்பட்ட ஆவிகளே இல்லை என்றாலும், இன்னும் அதிகமாக வந்து பணிந்து கொள்ளணுமா வேணாம்? அவைகளே ஓடி வந்து பணிகிறது என்றால் அவர் யார் என்று அது அறிந்திருந்தது. சர்வ வல்லமை உள்ள தேவன் அண்ட சராசரங்களை, சமஸ்த அண்ட சராசரங்களை ஆளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் தான் பணிந்து கொள்ள நம்ம வந்திருக்கிறோம். வேற எங்க வந்துருக்குன்னு நினைச்சிருக்கீங்க? தனிப்பட்ட மனுஷனுடைய பிரசன்னம் என்பது எங்கேயுமே கிடையாது. அதில் எந்த பலனுமே நன்மையுமே கிடையாது. உன்னதமானவருடைய பிரசன்னத்தில், அவருடைய
சமூகத்தில், அவருடைய சிலுவையின் பாதத்தில் நாம் வருவது அதிக அதிக பிரயாசத்தோடு அவர் பாதத்தில் வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். இங்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி வந்து பணிந்து கொள்கிறது, வந்து பணிந்து கொள்கிறது. பணிந்து கொள்ளும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று அவருக்கு தெரியும், ஆனால் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடும்படிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக நீந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு போயிடுச்சு. அசுத்தாவிகள் புறப்பட்டு போயிடுச்சு. இந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி கேட்கும்போது, இந்த பன்னி யாருக்கு சொந்தம்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? பன்னி மேய்க்கிறவனுக்கு அது என்னது? அது அவனுக்கு சொத்து, அது அவனுக்கு ஐஸ்வர்யம். அந்த பன்னி எதுக்கு? அவனுக்கு ஐஸ்வர்யம், அவனுக்கு ஐஸ்வர்யம். பன்னி நிறைய குட்டி போடும் பொழுது நினைக்கிறேன், நமக்கு தெரியாது, குட்டி நிறைய போடும்னு நினைக்கிறேன். அப்போ சீக்கிரம் பழுகி பெருகி இதாகும் பொழுது, விருத்தி ஆகும் பொழுது அப்போ அது பன்னி கறிக்கு மற்ற இதுகளுக்கு என்னவோ அது வியாபாரத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கக்கூடும், நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அது இன்னொருத்தருக்கு சொந்தமானது. அந்த 2000 பன்னி ஒருத்தனுக்கே சொந்தமா அல்லது பல பேருக்கு சொந்தமா நமக்கு தெரியாது. ஆனால் பன்னி இந்த மனிதனுக்கு சொந்தமானதல்ல, இந்த ஆவிகளுக்கும் சொந்தமானது அல்ல. அது இன்னொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொந்தமானது என்பதெல்லாம் தகப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்துதான் சொல்றாரு. அவைகள் கேட்டுக்கொண்டன. அப்போ பிசாசு கேட்கறதுக்கு தேவன் சரியான விண்ணப்பத்திற்கு இறங்குறார். பிசாசு கேட்டதற்கு சரியான விண்ணப்பத்திற்கு விடுதலுக்கு தேவன் இறங்குகிறார். அப்படியானால் பிசாசு என்னிடத்தில் இல்லை, பிசாசின் கிரியைகள் என்னிடத்திலே இல்லை, அசுத்தமான கிரியைகள் என்னிடத்தில் இல்லை, கீழ்ப்படியாமை என்கிற ஒரு கொடிய ஆவி என்னிடத்திலே இல்லை, அந்த கொடிய குணம் என்னிடத்திலே இல்லை, முரட்டாட்டம் என்னிடத்தில் இல்லை, பிடிவாதம் என்பது என்னிடத்தில் இல்லை, நான் நித்தமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளாக இருக்கிறேன், அவர் சமூகத்தை நான் நித்தமும் பணிந்து கொள்ளுகிறவளாக இருக்கிறேன், அவருக்கு நான் அஞ்சி நடுங்குகிறேன், அவருக்கு நான் என்ன செய்கிறேன்? அஞ்சி நடுங்குகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்களானால் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக விரும்புவார்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக விரும்புவார்கள், தேவனுடைய வசனத்தை அதிகமாக விரும்புவார்கள், தேவன் சொல்லும் ஆலோசனைகளை அதிகமாக விரும்புவார்கள், தேவனுடைய வழிகளை மேல் பிரியம் வைப்பார்கள், அவருடைய சித்தம் இன்னதென்று அறிய முயற்சிப்பார்கள், அவருடைய விருப்பம் இன்னதென்று அறிந்து அதற்கு தன் உள்ளத்திலே இடம் தேவனுக்கு கொடுப்பார்கள். தேவனுக்கு முழுமையாய் கொடுத்தால்தான் தேவ விருப்பம் நம் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஆமென். வரும். வந்து அந்த கிரியைகள் நடந்தால் அதனுடைய முடிவு சமாதானம். அப்போ இந்த இடத்துல
இந்த மகன் விரும்பி இந்த ஆவிகளை கேட்கலை. என்ன நேர்ந்ததோ என்ன நடந்ததோ இதில் நமக்கு எழுதப்படலை. ஆனால் அந்த மகனுடைய வாழ்க்கையில் கொடூரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இவர் கடந்து போயிட்டார் இந்த மகன். இப்போ இவரும் தேவனை நோக்கி என்ன செய்யலை, கூப்பிட முடியாதபடி ஆவிகள் அவரை ஆட்சி செய்கிறது. ஆவிகள் அவரை, அவர் மூளையை, சிந்தையை, எண்ணத்தை, பார்வையை, வார்த்தையை, வாயை, நாவை, உதட, சரீர அவயங்களை, உறுப்புகளை எல்லாமே கம்ப்ளீட்டாக உள்ளும் புறமும் சகலமும் இந்த ஆவிங்க தான் ஆளுகை செய்து. இந்த மகனும் தேவனை நோக்கி கூப்பிடலை. ஆனால் தேவன் இந்த மகனை தெரிந்து கொண்டிருந்தார். அவர் எடுத்த முடிவிலே, அவர் வர வேண்டும் என்று குறித்த வேளையிலே அவர் மனம் மாறவும் இல்லை. அவர் ஒரு மனமாய் இருந்தார். அவரை யாரும் திருப்ப முடியாது. அவர் ஒரே முடிவெடுத்தார், இந்த மகனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ உத்தரவு கேட்டுக்கொண்டது, பிசாசுகள் கேட்டது அவரிடத்தில், அவரை பணிந்து கொண்டு கேட்டது. அதற்கு அவர் இறங்கினார் என்றால், பிசாசுகளுக்கு அவர்களுடைய சரியான வேண்டுதலுக்கு இறங்கினார் என்றால், தேவனிடத்திலே பிசாசுகளுடைய கிரியைகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். என்கிட்ட கீழ்ப்படியாமை, பிடிவாதம் இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால், அப்போ தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் கண்ணீருக்கும் நிச்சயமாக தேவன் இறங்குவார். அதுலேயும் அவர் ஒரு மனமாய் இருக்கக்கூடும். எவ்விதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறவைகளை எப்படி நிறைவேற்றி தர வேண்டும் என்று அநேக காரியம் அவரிடத்திலே உண்டு. அதுதான் யோபுல சொல்லப்பட்டது உண்டு. இப்போ பன்னிக்குள்ளே போயிருச்சு ஆவி. பன்னிக்குள்ளே போன உடனே பன்னியால் தாங்கவே முடியல. 2000 பன்னி செத்து போச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள 6000 ஆவி இருக்கு. அவன் என்னவா இருக்கிறான்? ஒருத்தனுக்குள்ள 6000 பிசாசு இருக்குது. அவன் என்னவா இருக்கிறான்? உயிரோட இருக்கிறான். 6000 பிசாசு, நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே 2000 பன்னி. எத்தனை பன்னி? 2000 பன்னிக்குள்ளே தான் இத்தனை ஆவிகளும் போச்சு. எத்தனை? அப்போ ஒரு 3 பிரிச்சுக்குவோம். ஒரு பன்னிக்குள்ளே 3 ஆவி. ஒரு பன்னிக்குள்ளே 3 ஆவி போனாலே என்ன ஆயிடுச்சு? பன்னி செத்து போச்சு. அப்போ 2000 பன்னி உள்ளே இருந்தும் சாகலை. யாரால? கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதுனால, அவனை காக்கும்படி கிருபை வைத்ததுனால அவன் சாகலை. காயப்படுத்தி கொண்டான், மற்றவர்களை காயப்படுத்தினான். சங்கிலிகள் கட்டப்படுது, சங்கிலிகள் முறிக்கப்படுது, எல்லா ஆவிகளால் முறிக்கப்படுது, எல்லாம் இருக்கு. ஆனால் அவன் ஜீவன் கர்த்தர் வரும் பரியந்தமும் விடுவிக்கும் பரியந்தமும் காக்கப்படுவது. அவன் ஆவியாத்மாவும் அவன் சரீரமும் காக்கப்படுது. சிக்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தராகிய தேவனும் நம்ம மெய் மறந்துருக்கிறோம். அவனும் கல்லறையில் மெய் மறந்து தான் இருந்தான். கல்லறையில் இங்கும் மெய் மறந்துருக்கோம் சிலர். அங்கேயும் அவன் மெய் மறந்து தான் இருந்தான். எதுவுமே தெரியாது அவனுக்கு. கர்த்தர் வருவார்னு தெரியாது. அந்த மகனுக்கு தெரியாது, பிசாசுகளுக்கும் தெரியாது. ஆனால் வராருன்றது சிம்டம்ஸ் தெரிஞ்ச மாத்திரத்தில் கடலையே குலுக்கிற அளவுக்கு அதுங்க என்னவா இருந்ததுங்க? அத்தனை வலிமை உள்ளதாய் இருந்தது. ஆனாலும் அது மனுஷனை விட வலிமை அதிகமாக இருந்ததே ஒழிய தேவனை விட வலிமை உள்ளதாக இருக்க முடியாது. அதனால தான் உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அவரை இனம் கண்டு கொண்டது.
18ஆம் வசனம். அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கள் என்றால் 15ஆம் வசனத்தில் இயேசுவினிடத்தில் வந்து லேகியானாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கர்த்தர் உள்ளே வந்தால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். வஸ்திரங்கள் என்ற ஒரு லிஸ்ட்டு போனால் அதில் நிறைய வஸ்திரங்கள் என்ற நிறைய லிஸ்ட் இருக்கு. ஆனால் அவர் வந்த மாத்திரத்திலே வந்தால் எதை உடுத்துவிக்கிறார்? வஸ்திரத்தை உடுத்துவித்து அவர் வந்தால் என்ன உண்டாகிறது? புத்தி தெளிவு உண்டாகிறது. இந்த புத்தி தெளிவு வந்த உடனே இப்போ அவன் யாருங்கிறது அவனுக்கு நன்றாக தெரியுது. அவன் யார், அவன் பெயர் என்ன, அவன் எவ்விடத்தான், எந்த ஊர், எந்த ஜனம், எந்த ஜனத்தை சேர்ந்தவன், எந்த இனத்தை சேர்ந்தவன், எந்த பாஷைக்காரன், அவன் தேசம் எது என்பது அவனுக்கு மிக தெளிவாக வந்துடுது. கர்த்தர் அந்த ஆவிகளை துரத்தும் போது வேறு எதையாவது இதில் நல்லா கவனிக்கணும். எட்டாம் வசனத்தில் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ, இதை மட்டும்தான் சொல்லியிருந்தார், வேற எதுவுமே சொல்லலை. அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அது அவ்வளோதான். ஆனால் அது போன மாத்திரத்திலே இவன் நார்மலாய் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ, கர்த்தருடைய பிள்ளையா எப்படி இருப்பானோ அப்படியாய் மாறிப்போனான். நீ அப்படி மாற கடவாய். உனக்கு புத்தி தெளிவு உண்டாக கடவுது. உன் தகப்பனுடைய ஞாபகம்லாம் உனக்கு வர கடவுது. நீ உன் பேர் உனக்கு ஞாபகம் வர கடவுது. உன் ஊர், உன் தேசம் உனக்கு ஞாபகம் வர கடவுது. உன் வீட்டு அட்ரஸ் உனக்கு ஞாபகம் வர கடவுது. அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை தான் சொன்னார். இவைகளை எல்லாம் செய்யாதபடி உன் புத்தி மங்கி போகும்படி செய்து உன் விருப்பமே நிறைவேற வேண்டும் என்கிற நிலையில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை அநேக நாட்களுக்கு பிறகு அநேக கண்ணிகளிலும் வலைகளிலும் சுருக்குகளிலும் நீ அகப்படும்படி மிக தந்திரக்காரன் கிரியை செய்கிற கிரியைகளுக்கு நீ ஒப்புக்கூடாமல் இருப்பாயானால் நலமாயிருக்கும். நலமாய் இருக்கும். என்னிடத்தில் நிறைய விருப்பங்கள் இருக்கும். கர்த்தர் இப்படி செய்யணும், இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. இப்போ பைபிள் வாசிக்கிறவங்க ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்கும். நான் சொல்கிறது அவங்களுக்கு கேட்குமா கேட்காத எனக்கு தெரியாது. ஆனால் விருப்பம் இருக்கும். இருக்கீங்களான்னு கேட்குறேன் சிலருக்கு. இருக்கிறோன்றாங்க. அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும். ஆமென். விருப்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்கும். பல போராட்டங்களை நடத்துகிறவங்களுக்கும் விருப்பங்கள் இருக்கும். பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் சிலர் இருப்பார்கள். அவர்களிடத்திலும் சில விருப்பங்கள் இருக்கும். ஆனால் அநேக விருப்பங்கள் இருந்தாலும் ஏற்புடையவைகளை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். அவருடைய பார்வையிலே ஏற்புடையதாய் அல்லாதது நமக்கு பின்னாக தீமையை விளைவிக்க கூடுமானால், நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பறிக்கக்கூடியதாய் இருக்குமானால், நம்மை அபகரித்து கொண்டு போகிற காரியம் அதற்குள்ளே இருக்குமானால், நாம் தேவனை விட்டு விலகி வெகு தூரம் கடந்து செல்கிறவர்களாக நாம் காணப்படும் நிலை வருமானால், நம் தேவனை வழிபடுவதற்கு பதிலாக தேவன் அல்லாத தேவர்களை வழிபடும் சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டு போவதற்கு வழி வகுக்குமானால், நம் ஆயுசு காலத்தை குறைப்பதற்கு வழி வகுக்குமானால், தேவன் நமக்கு வச்சிருக்கிற உன்னதமான நோக்கத்தின் சித்தம் நிறைவேறுவதற்கு அது இடையூறாய் இருக்குமானால், தடைக்கல்லாய் இருக்குமானால், அந்த விருப்பம் நிறைவேறாமல் இருப்பது நலம். ஆமென். நிறைவேறாமல் இருப்பது நலம். அவருடைய உன்னத விருப்பத்துக்குள்ள நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நாம் இமேஜின் பண்ண முடியாத காரியங்கள், அவர் நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் அநேகம் அதுக்குள்ளே இருக்குது. அதை நீங்களும் நானும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அதை கொண்டு வர முடியாது.
ஏன் ஆமீன் வரவே மாட்டேங்குது? ஏன் ஆமீன் வர மாட்டேங்குது? போய் கல்லறைக்கு போகிற டைம் இது. எதுக்கு நமக்கு இதெல்லாம்? முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. நமக்கு யாரை கேட்டாலும் தீர்காயுசு தான் சொல்லுவாங்க. என்னைக்கு தான் யாருமே தீர்காயுசு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்களாவது இதாவது நீங்கள் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வேற கூறுவாங்க. சிலருக்கு கூறுவாங்க. அதுவும் என்ன ஆசீர்வாதம்? எல்லாரையும் நீங்கள் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் மட்டும் இருப்பீங்க அப்படின்லாம் ஆசீர்வாதத்தை கூறுவாங்க. ஆமேன் என்று சொன்னால் நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. நாம் ஆமேன் என்று சொல்லாமல் இருப்போமானால் நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதிலே தீவிரம் காட்டுகிறோம் என்று அர்த்தம். புரியுதா? மௌனத்தாலேயே யுத்தம் செய்கிறார்கள். மௌனம் என்னது? மௌனம். கர்த்தரோடு ஆவியானவர் நம்மோடு தான் பேசுகிறார். எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறோமா? மிகுந்த களிப்போடு இருக்கிறோமா? காலை தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளவு என்பது அவருக்கு நல்லா தெரியும்ல, என்ன உள்பட அவருக்கு தெரியும்ல. அவருடைய விருப்பமே என் விருப்பம்னு தீவிரம் காட்டுவோமானால், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்று தீவிரம் காட்டுவோம் என்றால் நமக்கு அவர் தீவிரம் காட்டுவது நிச்சயம். நமக்கு நன்மையான விதத்தில் தீவிரம் காட்டுவது நிச்சயம். அப்போ இவர் புத்தி தெளிந்தவராய் காணப்படுகிறதை பண்ணி மேய்க்கிறவர்கள் பார்க்கும் பொழுது, எத்தனையோ வருஷ காலமாக இந்த நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் ஒருவருடைய வார்த்தையை கேட்டு, ஒருவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாலே அத்தனை ஆவிகளும் புறப்பட்டு இந்த மனிதன் முற்றிலுமாய் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவனாய் நிற்கிறதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்து, யார் பாதத்தில் விழுந்திருக்கணும்? கர்த்தர் பாதத்தில் விழுந்திருக்கணும் பண்ணி மேய்த்தவங்க. ஆனால் யார் பாதத்தில் விழலை? கர்த்தர் பாதத்தில் விழல. அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினமாக்கி கர்த்தர் அந்த எல்லையை விட்டு போகும்படி தான் வேண்டிக் கொண்டார்களே தவிர தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இந்த தேவன் நமக்கு வேண்டாம், இந்த இயேசு நமக்கு வேண்டாம் என்று. 19ஆம் வசனம் அவன் கேட்குறான், 18 கேட்குறான். அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். கேட்குறான், நான் உங்களோடு கூட வரேன் ஏசப்பா, ஊழியத்தில் உங்களோடு கூட உங்கள் பணியில் நான் வரேன்னு கேட்குறேன். ஆனால் இவனுக்கு கத்தர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. 19ஆம் வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி அப்பன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிச்சயம் இறங்குவார். கர்த்தர் இறங்குவார். ஒருவேளை கல்லறையில் இல்லாமல் இருக்கலாம், சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறவங்களா இல்லாமல் இருக்கலாம், நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறவங்களாக இருப்போம், மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆனால் கல்லறையில் இல்லை. ஆனால் அவிவிசுவாசமாகவும் அவநம்பிக்கையாகவும் கர்த்தரை சந்தேகப்பட்டு கொண்டே இருப்போமானால், இருமனமாய் இருப்போம் என்றால், இரு நாவாய் இருப்போம் என்றால், இரு நாவும் இரு வாயும் இரு உதடும் இரு நாவும் இரு மனதும் உடையவர்களாக இருப்போம் என்னால் கல்லறையில் தான் இருக்கிறவர்களாக அர்த்தம். கல்லறையில் இருக்கிறவர்களாக அர்த்தம். ஆனால் இவர் கேட்குறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் வீட்டுக்கு நீ அங்கு போய் தெக்கப்போலியிலே போய் நீ செய்தவைகளை எல்லாம் நீ அந்தபடியே போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசந்தம் பண்ண தொடங்கினான் என்று 20ஆம் வசனத்தில். அப்போ கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்ததை நீ மற்றவர்களுக்கு சொல்லு. அப்போ கர்த்தர் உனக்கு இறங்கி என்ன நிலையில் நாம் இருக்கிறோம் என்று கர்த்தருக்கு மிக நன்றாய் தெரியும். என்ன தேவையில் இருக்கிறோம் என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். என்ன குறைவில் இருக்கிறோம்
இருக்கிறோம் என்று தெரியும், எதுவுமே இல்லைங்கிறதும் தெரியும். ஆமென். என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியும், தெரியும். நம் கண்ணீர் அவருக்கு தெரியும், நம் மங்களாய்ப்பு அவருக்கு தெரியும், எந்த விதத்தில் எந்த மனித ஒத்தாசையே இல்லை என்பதும் அவருக்கு தெரியும், எந்த மனிதனும் மனுஷியுடைய ஒத்தாசைகள் இல்லை என்பதும் அவர் நன்றாய் தெரியும். ஆனால் ஒத்தாசை செய்யும் பர்வதமும் உதவி வருகிற கண்மலையுமாகிய தேவன் நமக்கு இறங்கி நம்மை விடுவிப்பார். நம்மை விடுவித்து நமக்கு நன்மை செய்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற, அவருடைய விருப்பங்கள் நம் வாழ்வில் நிறைவேற்ற தொடங்குவார், நம்மை கொண்டு தொடங்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அவரால் தெரிந்து கொள். கர்த்தரை தேடுவதனால் நஷ்டமே கிடையாது. எவ்வளவு தூரம் அவரை தேடுகிறார்களோ, எவ்வளவு தூரம் இந்த ஆவிகள் வந்து ஓடோடி வந்து பணிந்தது பார்த்தால், மனமே அப்படி இல்லை. ஆனால் ஆவிகள் பொல்லாத ஆவிதான், ஆனால் தேவனை அறிந்த ஆவிகள், தேவனை அறிந்த உன்னதமான தேவகுமாரனே என்று இரட்சகரை அறிந்த ஆவிகள் ஓடோடி வருகிறது. உன்னதமான தேவகுமாரனே எங்கள் தகப்பனே என்ற அறிந்த மனிதர்கள் தேவனை எத்தனை அதிகமாக ஓடோடி தேவனுடைய பாதத்திலே வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது இது மிகவும் அவசியம். கடைசி வரைக்கும் நமக்கு டிராவல் பண்ண போறவர் அவர்தான், வேற யாரும் இல்லை. பார்க்க தான் போறீங்க, கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போறவர் அவர்தான். அவர் டிராவலில் அவரோடு கூட இருப்போமானால் அந்த டிராவலில் அவர் நிலைத்திருப்பார். வேற யாரும் ஒத்தாசை செய்து நம்மளை தூக்கிடுவாங்க கொன்றுருவாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கரமே தூக்கி எடுக்கும், வேற எந்த கரமும் தூக்கி எடுக்காது, எந்த கரமும் நன்மை செய்யாது, எந்த கரமும் நமக்காக பரிதபிக்காது. நம் நிலைக்காக வந்து நம் நிலைமையை மாற்றி, சூழ்நிலையை மாற்றி, நம் கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், தூஷணங்களை எல்லாவற்றையும் நம் வாழ்விலிருந்து எடுத்து இல்லாமை, இயலாமை, வறுமை, பஞ்சத்தை போக்கி, நம் கவலைகளை நீக்கி, பயத்தை நீக்கி நமக்கு நன்மை செய்கிற ஒருவர் அவர் மட்டும்தான். அவர் தான் சொன்னார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நான் செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை பிரேயர் மீட் உபவாச ஜப கூட்டம் உண்டு. அதற்காக ஜபித்து கொள்ளுங்கள். அந்த நாள் நமக்கு மிகுந்த, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அன்றைக்கு 14ஆம் தேதி உபவாச கூட்டம் நடைபெறும். இன்றைக்கு தேதி என்ன? 12. திங்கட்கிழமை என்னது? 13. 14 என்னது? நிறைய பேர் குழப்பம். போன வாரம் ப்ரேயர் மீட்டிங் ஒன்று குழப்பம்லாம் வந்துச்சு சிலருக்கெல்லாம். போன வாரம் தான் ப்ரேயர் மீட்டிங் போல இருக்குன்னு. இல்லை, வருகிற செவ்வாய்க்கிழமை ஞாபகத்தில் இருக்குமா? இருக்கும். ரைட், சொல்லிட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே. அந்த நாளுக்காகவும் அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் ஆவிக்குரிய பெற்றோருக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளின் காலை ஆராதனையை தொடங்கி தேவருடைய கரமும் தகப்பனுடைய தெய்வீக பிரசன்னமும் பேரன்பும் எங்களை தாங்கி வழிநடத்தி இந்த நாளின் காலை ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்ததற்காகவும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாம் உம்முடைய மகிமை நேசுரத்திலே நிறைவாக்கி உம்முடைய பரிசுத்த நாமம் மகா மகிமைப்படும்படியாய் எடுத்து நிலை நிறுத்தும் பலத்த காரியங்களை, அற்புதங்களை செய்து எங்களை மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷமாக்கும். உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக.
ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.